சந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லில் பாட உன்னை வந்தார் உள்சை தமிழ் தாயே. சந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லில் பாட உன்னை வந்தார் உள்சை தமிழ் தாயே. அந்தத்தோடு பானை தாடம் சித்தோடு கை சுருதியோடு தமிழ் தாயிலே வில்லிலே நான் பாட அந்தத்தோடு பானை தாடம் சித்தோடு கை சுருதியோடு வந்தனக்கு துணை இருப்பார் வந்தனக்கு துணை இருப்பார் எந்தன் குரு ஆறுமுகம் பாதம் போற்றி அமர்கடி ஆறுமுகம் பாதம் போற்றி அமரர் ஆறுமுகம் பாதம் போற்றி. அன்பு தமிழ் நெஞ்சங்களே நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் சொல்லி வணக்கம் சொல்லி அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இல்லார்த்து அறம் கூற வந்தேன் நாச்சிமார் கோயிலடி ராஜன்கள் முன்னே இல்லாத்து அறம் கூற வந்தேன் இல்லாத்து அறம் கூற வந்தேன் நாச்சிமார் கோயிலடி ராஜன்கள் முன்னே. எல்லார்த்து அறம் கூற வந்தேன் நாச்சிமார் கோயிலடி ராஜன். இன்றைய நாளிலே அவசியம் பற்றி சொல்ல போறோம். அவசியம் இல்லையா? அவசியம் அது என்ன அவசியம்? அவசியம் இல்ல அவசியம் அவசியம் இல்லை, அதைத்தான் சொல்ல போறோம். அவசியங்கள் பல, அவசியம் இல்லாதவர்களும் பல. உலக வாழ்விலே இந்த வாழ்வு வாளுக்கு மேல நடக்கிற வாழ்வு, வாளுக்கு மேல வாளுக்கு மேல இந்த வாழ்வில அவசியமான சில இருக்குது. அதை நாங்க அடிப்படையில கொள்ள இல்ல. நாங்கள் சொல்ல போகின்ற கதை நடக்கிற இடம் முதலாக மரக்கறி மிளகாய். முதலாக மரக்கறி மிளகாய் கடுகு சீரமும். முதலாக மரக்கறி மிளகாய் கடுகு சீரகம் அடுப்பின்றி வாங்க. முதலாக மரக்கறி மிளகாய் கடுகு சீரகம் தடுப்பின்றி வாங்க. முதலாக ஐரோப்பாவில மரக்கறி மிளகாய் கடுகு சீரகம் எல்லாம் தான் வாங்கறதுக்கு கிடைச்ச இடம் பாரிஸ் நகரம். 81 வந்து ஐரோப்பாவுக்கு 81 வந்து வேளில் நின்று சோறு காணாமல் அலைஞ்ச பலரும் பரிசுக்கு வந்து உண்டு கொடுக்க. முதலாக ஐரோப்பாவில் மரக்கறி மிளகாய் தூளுடனே சோறு ருச்சி சாப்பிட்ட இடமும் பாரிஸ் மாநகரம் தான். அடிக்கடி போறீர்கள். இந்த பாரிஸ் நகரத்துல ஒரு சின்ன குடும்பம், புது குடும்பம். இங்க ஸ்டூடியோ உண்டாப்பா, ஒரு அறை, அதுக்குள்ளேயே கழிப்பிடம் இருக்கும், அதுக்குள்ளேயே அடுக்களை இருக்கும், அதுக்குள்ளேயே படுக்கறையும் இருக்கும், அதுக்குள்ளேயே வரவேற்பறையும் இருக்கு. அது பாரிஸ் வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சம். இப்படி வாழ்வது நாங்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காரரும் வாழ்கிறார். இந்த நாட்டில ஒரு
தமிழீழ குடும்பம் புது குடும்பம். குடும்பம். மாப்பிள்ளையோ இங்க வந்து கனகாலம் இருந்தவர், பொம்பளை இப்பதான் வந்தவர், கனவுகளை சுமந்து கொண்டு வந்தவர். அதாவது வெளிநாட்டு கனவு, வெளிநாட்டு கனவு, வெளிநாட்டு கனவோடு வந்து பாரிஸ் வாழ்க்கை தன்னை. ஆமா, வந்து பாரிஸ் வாழ்க்கை தன்னை. வெளிநாட்டு கனவோடு வந்து பாரிஸ் வாழ்க்கை தன்னை. ஆமா, வந்து பாரிஸ் வாழ்க்கை தன்னை. உரிமையாய் கொண்டாட, உரிமையாய் கொண்டாட தடையாய் நின்றான் கணவனவன், தடையாய் நின்றான் கணவனவன். வெளிநாட்டு வாழ்க்கை, ஆமா, இதை ருசிச்சு வாழவும் என்ற ஆசை அவளுக்கு இருந்தது. இந்த ஆசை இருக்கே, ஆசை வெட்கம் அறியாதது. ஆசை வந்தா வெட்கப்பட மாட்டேன், அது ஆண் பெண் இரு பக்கமுமே. அந்த அலுவலை அடைய முடியாது. இந்த வெட்கப்படாம புருஷன்கிட்ட கேட்கணும், ஆசையை அடையிறதுக்கு கேட்க வேணும். இவ பார்த்தா எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் வேலைக்கு போகணும். இவಳು அங்க படிச்சுட்டு வந்தவள் புருஷன்கிட்ட போய், அப்பா அப்பா யாழ்ப்பாண தமிழ், ஆமா, இனிமையான தமிழ், இனிமையான தமிழ், இலக்கண தமிழ். ஆமா, தமிழகத்தில இருந்தார் பெரிய புலவர், தமிழறிஞர். ஆமா, அவர் சொல்லி இருக்கிறார், யாழ்ப்பாண தமிழ் இலக்கண தமிழ். 5 என்னுடைய தலையிலே முடி இல்லை, வயலில் 5ஆக நடுவார்கள். ஆமா, அது போல இங்க 5 இருக்கு, இல்லாத இடம் இது. 5ஆக நாற்று நடுவது 5. இது யாழ்ப்பாணத்திலே பேச்சு தமிழ், இலக்கண தமிழ். இதை அறிஞர் வீக்கா சொல்லி இருக்கிறார். அப்படியான யாழ்ப்பாண தமிழ, யாழ்ப்பாண தமிழ அங்க இங்க சிதைக்கிற வேலை நடக்குது. அதுக்கு நாங்க போக வேணாம். இந்த யாழ்ப்பாணத்து பொம்பளை என்ன செய்யுது, இங்க வந்து பார்த்தது இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வீட்டுக்கு இருக்கிற வாழ்க்கை, சமைச்சு வச்சு போட்டு ஜன்னலுக்கு பக்கத்துல நின்று எப்ப வருவார் புருஷன் என்று பார்க்கணும். எல்லாட்டி இதுதான் போகுது வாழ்க்கை. கொப்பி எடுத்து போட்டு தொடர் பாக்குறது. ஓ, இப்படி கணக்காது. அதை சொல்லி கொண்டு போன அதுக்கு ஒரு வில்லுப்பாட்டு வந்துடும். இப்படி நிறைய தொடர்கள் பார்த்து கொண்டு பொழுதை வீணாக போக்கி கொண்டிருக்காமல் நானும் படிக்க வேணும் என்று எண்ணி படிக்க வேணும். நல்ல விஷயம் தானே. புருஷன்கிட்ட போய் கேட்க, உம்மான ஒன்று சொல்லுறேன் ஒழுங்கா கேளுங்கோ, உம்மான ஒன்று சொல்லுறேன் ஒழுங்கா கேளுங்கோ, உங்களை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்கோ, உம்மான ஒன்று சொல்லுறேன் ஒழுங்கா கேளுங்கோ. அப்பா நான் சொல்றது ஒழுங்கா கேளுங்கோ. நாடு விட்டு நாடு வந்து வாழுறவுங்கோ, நாடு விட்டு நாடு வந்து வாழுறவுங்கோ, இங்க ஏனும் ஒழுங்கா சரியா நடக்க வேணுங்கோ, இங்க ஏனும் ஒழுங்கா சரியா நடக்க வேணுங்கோ, நாடு விட்டு நாடு வந்து வாழுறோமுங்கோ, நாடு விட்டு நாடு வந்து வாழுறோமுங்கோ, இங்க ஏனும் ஒழுங்கா சரியா நடக்க வேணுங்கோ, இங்க ஏனும் ஒழுங்கா சரியா நடக்க வேணுங்கோ. அப்பா இங்க என்றாலும் நாங்க ஒழுங்கா நடக்க வேணும். அப்பா பார்வதி பரமசிவன் பாதி பாதி எண்டீங்க, பார்வதி பரமசிவம் பாதி பாதி எண்டீங்க, அத சொல்லாமல் உரிமை கொஞ்சம் கொடுத்து பாருங்கோ, சொல்லாம உரிமை கொஞ்சம் கொடுத்து பாருங்கோ, பார்வதி பரமசிவன் பாதி பாதி எண்டீங்க, பார்வதி பரமசிவன் பாதி பாதி எண்டீங்க, அத சொல்லாம உரிமை கொஞ்சம் கொடுத்து பாருங்கோ, சொல்லாம உரிமை கொஞ்சம் கொடுத்து பாருங்கோ, மான கொண்டு சொல்லுறேன் நல்லா கேளுங்கோ. அப்பா மான ஒன்று சொல்லுறேன் நல்லா கேளுங்கோ. அப்பா நான் சொல்றத கேளுங்கோ. நிறைய புத்தகம் படிக்கிறீங்கள், நிறைய வாசிக்கிறீங்க, கணக்கெல்லாம் வாசிக்கிறீங்க, ஆனா ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க இல்ல. நான் இங்க வந்துட்டேன், இவ்வளவு காலமா சும்மா இருக்கணும்ப்பா வீட்டுக்குள்ள. இனிமேல் கொஞ்சம் படிச்சாப்பா படிச்சால் பிரயோசனமா இருக்குவாப்பா.
என்ன படிக்க போறியோ? என்ன படிக்க போற? எல்லாரும் படிக்க தமிழும் படிக்கலாம் ஐரோப்பாவில. ஆனா இவள் கேட்டது பிரெஞ்சு படி. அப்பா வீட்டுக்குள்ளேயே ஆமா சமைக்கிறதும் ஜன்னல் கூட பாக்குறதுமா எத்தனை நாளைக்கப்பா இருக்கிறது? எத்தனை நாளைக்கு ஒரே ரூம்ல அடைஞ்சு? இனிமேல் நானும் ஏதாவது படிச்சா வேலை செய்தா உங்களுக்கும் உதவியா இருக்கும், எங்களோட குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். என்ன படிக்க போறியோ? உண்ட நினைப்பு நீயும் என்னப்பா சொல்ற? வெளிநாடு வந்தால் என்ன, வேறிடம் சென்றால் என்ன, பொம்பிளதான் என்னானாலும் பொம்பிளதான் நகை நட்டு போட்டால் என்ன, தொண்டுக்கு அடித்தால் என்ன, நகை நட்டு போட்டால் என்ன, தொண்டுக்கு அடித்தால் என்ன, பொம்பளதான் என்று சொல்றான் புருஷன். வெளிநாட்டுக்கு வந்தாலும் நீ பொம்பளதான், அங்க இருந்தாலும் பொம்பளதான், என்னாலும் நீ பொம்பளதான். ஆனபடியா நீ படிக்க போறது எனக்கு விருப்பம் இல்ல. மொழி படித்து என்ன செய்ய போற? மொழி படித்து பெரிதா என்ன, முதலியாராவினமோ? முதலியார் நீதிமன்றங்களிலே மொழிபெயர்க்கின்றனர். மொழிபெயர்த்து வந்தால் என்ன, முதலியாராயாவினமோ? குசினியும் குடித்தனமும் தான், குடித்தனமும் குசினியும் குடித்தனம் கொண்டவளு கழகே என்றோ, கொண்டவளு கழகில்லையோ, கொண்டவளு கழகேயோ. மொழி படித்து வந்தால் என்ன, முதலியாராயாவினமோ? படித்து வந்தால் என்ன, முதலியாராவினமோ? குசினியும் குடித்தனமும் தான், குடித்தனம் கொண்டவளு கழகே என்றோ, கொண்டவளு கழகே என்றோ. சரியா சொன்ன, சரியா சொன்ன. அது புள்ள சமைக்கிறது பிள்ளை பெறுகிறது மட்டுமல்ல பெண்களுடைய வேலை. அவர்கள் இந்த குடும்பங்களுக்கு தலைவிகள். அந்த தலைவிகள் வாழுகின்ற நாட்டிலே அந்த நாட்டினுடைய மொழியை படிக்க வேண்டும். ஏன் படிக்க வேணும்? அந்த மொழி படிச்சாதான் பிள்ளைகள் வந்து வேலை பேக்கான. அது மட்டுமில்ல, உடல் வருத்தம் நோய் வந்தால் கணவன் இல்லாமல் மனைவி தனியாக வைத்தியரிடம் போக வேண்டும். தனக்கு வர்ற வியாதிய, தனக்குள்ள வியாதிய கணவனிட்ட சொல்லி கணவன் மொழிபெயர்த்து சொல்வதை விட அவளாக வைத்தியரிடம் சொன்னால் அதனுடைய புரிதல் நிறைவேறும். அப்ப மொழி படிக்கிறது அவசியம். அவள் அதெல்லாத்தையும் பண்ணினாள். தமிழாக்களை கண்டவுடனே பிரெஞ்சில கதைக்கிறது. மற்ற ராந்தேவனுக்கு வரையாக்களை குடிக்கணும். ஆனா வெள்ளக்காரனை பாத்துட்டா ஜெர்மனியில ஆபோம் அது ஜெர்மனிலேயே. ஆனா இந்த வெளிநாட்டு பாசிகள் கதைக்கிறதால கண்டி அந்த உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ். ஆனா சில பேர் காக்கா வலின்னு சொல்லி போடுவீங்க. மொழி வராததால கைகாலெல்லாம் தூக்குறது தானா. பாச வடிவா கதைக்கணும் பண்ணி கொண்டு போயிடலாம். டொச் பண்றதுக்காக வரையில டொச்சு, அது டொய்ஷ், அது டொச் இல்ல டொய்ஷ். அது மாதிரி இன்னொன்று இருக்கு டச், அது ஹொல்லாந்துல இருக்குது. அது வேற வேற மொழிகள். தேவையில்லாத கிடக்குறது 4 பேர். அது சரி, நாக்கால கொடுத்து முன்னுக்கு இருக்கிற பல்லு தான் போகும். அது வேணாம். இங்க மொழி படிக்க வேண்டும் என்று இவள் கேட்க
அவன் மறுத்தான். அவள் வேதனைப்பட்டாள். பெற்றவர் பிள்ளைக்காக கனவு கண்டு முடிவெடுத்தாள். பிள்ளையவள் தன் கனவை பிறகெங்கே எடுத்து உரைப்பார். விடுமனை சொந்தம் வாழ்வு வீதியெல்லாம் முற்றம் சுற்றம். வெளிநாட்டில் இவைகளுண்டோ விந்தரிலும் பாவையுண்டோ. விந்தரிலும் திருவம் பாவையுண்டோ. விந்தரிலும் திருவம் பாவையுண்டோ. ஆமா, இங்க வெளிநாட்டுக்கு வந்து என்னுடைய ஊர்ல உள்ள சுகத்தை எல்லாம் விட்டேன். காலவன் 4 மணிக்கு எழும்பி திருவம்ப பாடிக்கொண்டு வீதியில போற அந்த சுகம் இல்லாம போச்சு. அது வேலை. கனவுகளோடு வந்த நாங்கள் காலமெல்லாம் மகிழ வந்தோ. பெற்றோர்கள் பேசி செய்த திருமணங்கள் இங்கு பொருத்தம் இல்லாமல் இங்கு வந்த பிறகுதான் தெரியுது. வந்த பின்னர் வாய்த்ததெல்லாம் வயிற்றுக்கும் உடலுக்கும் தான். கொண்டவனோ யந்திரமாய் யந்திரமாய் கொண்டவனோ கொண்டவனோ யந்திரமாய் இயங்குகின்ற ஓர் கருவி. கொண்டவனோ யந்திரமாய் இயங்குகின்ற ஓர் கருவி. இங்கே கணவன் இயந்திரமா இயங்குகின்ற ஒரு கருவியாக போகிறான். காலையிலே எழும்பி வேலை வேலை, மாலை வரைக்கும் வேலை, இன்னும் பணம் அதிகம் ஈட்ட வேண்டுமானால் இன்னொரு வேலை, இப்படி அலைகிறான். அவன் உழைத்து வந்து படுத்து விட்டான். ஒரு பிணமாய் கிடக்கின்றான். ஒரு பிணமாய் கிடக்கின்றான். உழைத்து வந்து படுத்து விட்டான். ஒரு பிணமாய் கிடக்கின்றான். ஒரு பிணமாய் கிடக்கின்றான். என்ன செய்ய என்ன செய்ய என் வாழ்வு இப்படியா, என் வாழ்வு இப்படியா. புலம்பெயரில் ஏங்குகின்ற பெண்களுக்கெல்லாம் இவள் நிலைதான். பெண்களுக்கெல்லாம் இவள் நிலைதான். பெண்களுக்கெல்லாம் இவள் நிலைதான். புலம்பெயர் வாழ்விலே பல பெண்களுக்கு இதே நிலை. தாங்கள் எண்ணியதை செய்ய முடியாது. வீட்டிலே கணவனும் அனுமதி கொடுப்பதில்லை. இப்படி வாடிக்கொண்டிருக்கும் போது இப்படியே இருந்தால் நான் செத்துள்ளோ போயிடுவேன். இப்படி அவள் எண்ணுகிறாள். எண்ணி இப்படியே நான் இருந்தால் செத்துத்தான் போய் விடுவேன். ஏதேனும் செய்து பார்க்க வேண்டும் என்று பெண்ணவளும் எண்ணி விட்டாள். பெண்ணவளும் எண்ணி இப்படியே இருந்தா நான் செத்து போயிருவேன். ஏதாவது செய்ய வேண்டும் யோசிச்சு கொண்டிருக்கேன். ஒரு நாள் வேலைக்கு போனவன், அவனுக்கு கல்லடசல் திடீரென்று வயிற்றுக்கு குத்த ஆஸ்பத்திரியை கொண்டு போனார்கள். அங்க போனா அங்க இருந்து தொலைபேசி வருகிறது. உடனே ஆஸ்பத்திரிக்கு வா. வீட்டிலிருந்து இறங்கினால் அவளுக்கு போவதற்கு வழி தெரியாது. எப்படி போறதுன்னு தெரியல. பாசையும் தெரியாது, போறதுக்கு வழியும் தெரியாது. தெரிந்தவர்களை தொலைபேசியில் அழைத்து அவர்களை துணை கலைத்துக் கொண்டு வைத்தியசாலைக்கு போனாள். அங்க அவைக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். அங்க போனா அவருக்கு சத்திர சிகிச்சை முடிஞ்சது. இப்ப அவர் 5 நாள் வைத்தியசாலையில் இருக்க இவள் அலைகிறாள். இப்படி அலைந்து அந்த 5 நாளிலும் தேய்ந்து போனாள். புருஷன் வீட்டுக்கு வாரார். என்னதான் சொல்லுறீர், இப்ப என்ன செய்ய வேணும் என்றுதான் நினைக்கிறீர். பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவோடு பிரெஞ்சு படிக்க நானும் போகட்டும்.
பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவோடு இறங்கி படிக்க நானும் போகட்டும். இந்த நாட்டு பாதை கொஞ்சம் தெரிந்திருந்தால், இந்த நாட்டு பாதை கொஞ்சம் தெரிந்திருந்தால் ஏதேனும் செய்யலாம். சொல்லுங்கோ 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 பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவோட விரைஞ்சு படிக்க நானும் போகட்டோ 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 அப்பா போகட்டோ போகட்டோ போகட்டோ. அப்பா அப்பா இவ்வளவு நாளும் என்ன பிரெஞ்சு படிக்க வேணாம் வேணாம் சொன்னீர்கள். 5 நாளா நீங்க ஆஸ்பத்திரியில போய் இருக்கேக்க நான் பட்ட கஷ்டம் என்னதான் தெரியும், எனக்கு தான் தெரியும். நீங்கள் அங்க படுத்திருந்தீர்கள். பேங்குக்கு போக தெரியாது, லைட் பில் கட்ட தெரியாது, வீட்டு வாடகை கட்ட தெரியாது. ஏன் கடையில போய் சாமான் வேண்டதுக்கு கூட எனக்கு சரியா தெரியாதப்பா. பேங்க்ல காட்டு போட்டு எடுக்கிறது கூட தெரியல காசு. இப்படியான சிக்கல்ல நான் இருக்கிறேன். என்ன கொஞ்சம் பாத படிக்க விடுங்க. அப்பதான் யோசித்தான், இவள் சொல்றது சரி. எங்களில் பல பேர் இந்த நாட்டிற்கு வரும்போது காணி ஈடு நகை அடவு இதைத்தான் யோசித்து வந்தோம். அப்படி யோசித்து வந்ததால் வந்த உடனே எங்க கடவுளா கொண்டு போயிட்டோம், எங்க கூட்டலாம் கொண்டு போயிட்டோம். கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இதெல்லாம் அவனுக்கு அத்துவடி. இப்படி கழுவ அங்க ரேட்டு போகுது, ஆனா இங்க ஒன்றுமில்லா போயிட்டு. அது இல்லாம படிக்க வேணும். வாழ்ற நாட்டு மொழியை படித்தால் எங்களுடைய எதிர்காலம் சிறக்கும். அதனால் அனைவரும் வாழும் நாட்டு மொழியை படிப்போம். அதே வேளை தமிழர்களாக இருப்போம், தமிழர்களாக இருப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் கதை கேட்ட உங்களிடமிருந்து வலியவே எங்கள் கதை வந்திருந்து கேட்டவர்கள், பார்த்திருந்து கேட்டவர்கள், வாழியவே வாழியவே பார்த்தவரும் கேட்டவரும், வாழியவே 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 வாழியவேகள் பார்த்தவர்கள் கேட்டவர்கள், பார்த்திருந்து கேட்டவர்கள், வாழியவே வாழியவே பார்த்தவரும் கேட்டவரும்.